ஹாய் மக்களே, வெல்கம் டு நம்ம டிராஃபிக் ஜாலி சேனல். வண்டியில் லோடு ஏற்றியாச்சு, அவ்வளோதான். சென்னை கிளம்பிட்டோம். ஒரு வேளை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு கொடுங்க. இந்த சப்ஸ்கிரைப்ன்றது என் வாயில் கொஞ்சம் இஷ்டப்பட்டு வர்றதா இருக்குது. அதனால அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்னல இப்போயே வாய் தீக்கிச்சு பார்த்தீங்களா? சரியா பேச வர மாட்டேங்குது மக்களே. ஓகே மக்களே, உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவை போட்டுனே இருக்கேன். நம்ம சென்னை போகிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டுனே இருக்கேன், பார்த்துனே இருக்கேன். ஓகே மக்களே. ஹாய் மக்களே, ஒன்றும் இல்லை, போகிற வழியில ஒரு போண்டா கடை ஒன்று இருந்துச்சு. எது வேணா தாங்கலாம், ஆனால் பசி தாங்க முடியுமா? வேலைக்கே ஆகும். அதனால தான் கம்முன்னு போண்டா கடை நிப்பாட்டி போண்டா வாங்கியாச்சு மக்களே. பஜ்ஜி மக்களே, கொலஸ்ட்ரால் வந்து சீக்கிரம் சாப்பிட வேண்டியதுதான். பஜ்ஜி நீங்கள் சாப்பிடுங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சாப்பிடுவீங்க மக்களே. வேகத்தடை பேசிக்கிறப்ப வேகத்தடை வருது மக்களே. அதனால உஷாராக நம்ம பார்க்கணும். வீடியோ எடுக்கிறது மட்டும் பெருசு இல்லை, அதே டைம்ல கரெக்டா வண்டியும் ஓட்டின்னு போகணும். நம்ம ஆளு பிதா மகன் ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளுக்காக, நண்பர் ஒருத்தர். அவர் தான் நம்மளுக்கு கேமராமேன். பசுகுது மக்களே, பண்ண முடியல. போண்டா கடையோட வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மைக் செட் ஒன்று மக்களே, பாட்டு போட்டுவிட்டு அந்த இடத்துல நாங்கள் பேசுறதே கேட்கல. அதுல இருந்து உங்களுக்கு கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ அந்த இடத்துல எடுக்கல. சரி மக்களே, தொடர்ந்து வாங்க, பார்த்துனா வாங்க, என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சென்னை போகிறதுக்குள்ள மொத்தம் 3 பாயிண்ட் டெலிவரி கொடுத்துருக்காங்க. லோடு எடுத்துருந்து 3 பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு 3 பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க. நன்றி மக்களே. மக்களே, வெல்கம் டு டிராஃபிக் ஜாலி சேனல். ஒரு வழியா பூந்தமல்லி வந்துட்டோம் மக்களே. டிராஃபிக் இன்னும் உள்ள எப்படி இருக்கு போறது தெரியல. அடுத்த பாயிண்ட்ல போயிட்டு உங்களுக்கு நான் மீண்டும் சந்திக்கிறேன் மக்களே. மக்களே, ஒரு வழியா வந்தாச்சு, வந்து லோடு இறக்காச்சு. மக்களே, ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இறக்காச்சு. இறக்கிட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரோம். சரி டக்குன்னு இறக்கி முடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடி அடினாட்டின்னு அச்சுன்னு வந்தா வடிவேல் மாதிரி சந்து புந்தெல்லாம் விட்டு வந்தா காலையில் தான் இறக்கும்னு கூலா சொல்றாங்க மக்களே. வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிற மக்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எப்படின்னா இறக்குங்கடான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு உள்ள போட்டுட்டு எங்க அண்ணன் இங்க பக்கத்துல தான் இருக்கான் ரூமு. நேரம் எங்க அண்ணன் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளானு. அவ்வளவுதான் மக்களே. உண்மையாவே செம்ம காண்டாயிடுச்சு மக்களே. என்னத்த சொல்றது, உன்னை இப்ப இறக்குற மாதிரி இருந்தா வரணும், வர சொல்லணும். இல்லைன்னா எதுக்கு வர சொல்லணும்? இவ்வளவு வெறுப்பா இருக்கு. உண்மையாவே என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் மட்டும் உச்ச கட்டம் வரைக்கும் இருக்கு மக்களே. உண்மையாக செம்ம காண்டில் இருக்கிறேன். பார்ப்போம், காலையில் தான் இறக்கணும்னு சொல்லிடுறானுங்க, என்ன பண்ணுறானுங்க பார்ப்போம் மக்களே. இது எங்கள் அண்ணன் வந்துட்டான். வந்துட்டு டைம் ஆயிடுச்சு வாடான்னு சொல்லிட்டு வெறுப்பு ஏற்றுக்கிறான். தம்பி இருப்பா, வண்டி எடுத்து உள்ள விட்டுட்டு தான் வர முடியும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் வர முடியாது தம்பி.
மக்களே ஃபோன் பண்ண உடனே வந்துட்டான் மக்களே எங்கள் அண்ணன். ஒரு பாசக்கார அண்ணனாகிறாப்புல. பசியாவது கிசியாவது கிளம்பு. நம்ம கேமராமேன் வந்து அவர் தான் மக்களே. கேமராமேன் அடிக்கடி மாறிக்கினே இருப்பார். பாவம் அவனுக்கு வந்து காதும் கேட்க முடியாது, வாயும் பேச முடியாது மக்களே பாவம். ஆனால் என் கூட இருக்கிற வச்சு நல்லா சந்தோஷமாக குஷியாக இருக்கிறான். போட்டுட்ருக்கோம் வீடியோவை. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் அண்ணன் தான் இருக்கிறதுலே பாவம். ரூமுக்கு இங்கே வந்துட்டான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு திருப்பி வராங்க. அதாவது தாங்கல என்ன பேசுறதுன்னே தெரில அவனுக்கு. வரேன் தம்பி போல இருப்பா. மக்களே அண்ணன் ரூம் வந்துச்சு, வாங்க நேராக அண்ணன் ரூம் தான் போகிறோம். போய் தூங்கிட்டு நாளைக்கு காலைல வரலாம். இந்த ரூம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரூமு. ஃபாலோ மீ.